நீங்க இந்த ரீல்ஸ் லைக் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க வந்து இதை ஒரு ட்ரெண்டிங் ஆக்குனதை நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு விசிபிளா தெரிஞ்சுது, அது ஒரு பிம்பமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறேன். இதற்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்ல போனா, நம்ம சமூக வலைத்தளங்கள்ல இந்தியாவில் எந்த கட்சி அதிகமாக உபயோகப்படுத்தியது என்று பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி தான் முதலில் எனக்கு தெரிந்து சமூக வலைத்தளங்களை அதிகமாக உபயோகப்படுத்திய ஒரு கட்சி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி. அது எப்படி என்று உதாரணத்துக்கு சொல்ல போனால் 2014 மோடியை அறிமுகப்படுத்துகிறார்கள். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள்? குஜராத் மாடல் மோடி என்று அறிமுகப்படுத்துறாங்க. அதுல இந்தியா முழுக்க அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்தியா முழுக்க குஜராத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறதுன்னு எல்லா இடத்துலையும் சிங்கப்பூர்ல உள்ள கட்டடங்கள் எல்லாம் குஜராத்தில் இருக்கிற மாதிரி காட்டி அதையும் உண்மை என்று வடமாநில மக்கள் எல்லாம் நம்பினாங்க. பார்த்தோம். எதற்கு வடமாநில மக்கள் என்று குறிப்பிடுறேன்னா, அப்போ கூட மோடி அலை தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. அப்பொழுது கூட அந்த தாக்கம் தமிழகத்தில் எடுபடவில்லைன்னு குறிப்பிடுறேன். நான் வந்து திமுக கூட்டணி அந்த தேர்தலில் தோற்றிருக்கலாம், ஆனால் மோடியை எதிர்த்து நின்ற இன்னொரு அணிதான் ஜெயிச்சதுங்கிறத நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். 2014 ஜெயலலிதா தான் முழுமையா ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்கன்னா, மோடியா லேடியான்னு கேட்டு மோடியை எதிர்த்து தான் ஜெயிச்சாங்க. அப்பொழுதும் கூட தமிழகத்தில் அந்த அலை எடுபடவில்லை அப்படிங்கிறது. அதாவது சோசியல் மீடியா தாக்கம் இருக்கலாம், ஆனா அந்த தாக்கம் வாக்காக மாறுமா அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கேள்விக்குறி. தமிழகத்தில் எடுபடாது என்றுதான் என்னுடைய நம்பிக்கை.